சரி, நம்மளை விட்டவன் பிரிந்து போய்விட்டான், முறைத்து கொண்டு போய்விட்டான், போனா போட்டு என்று ஆபிரகாம் இராதபடிக்கு அவனுக்கு தகவல் கிடைத்தவுடனே, வெளிப்பாடு கிடைத்தவுடனே அங்கே ஆபிரகாம் அங்கே அவன் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு சிறையிருப்புகளின் காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் பேசும் பொழுது, இது ஏன் வேலையில பாஸ்டர் வேலைன்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்றால், கர்த்தர் உங்களுடைய ஆவியிலே இடைபடுவார் என்றால், சபை பார்த்து கொள்ளட்டும், பாஸ்டர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க சொன்னார்னா குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா நீங்க தான் செய்யணும். அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் தலைமுறை தலைமுறை கர்த்தருடைய கிருபை உங்க குடும்பத்தில் வரும், உங்க நன்மை வரும். அல்லேலூயா. நீங்கள் பங்காளிகளாய் இருந்து செயல்படும் பொழுது, பார்வையாளர்களாய் இராதபடி, ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி, என் தேவனுக்காக, என் தேவனுடைய சித்தத்தை செய்ய, அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த எனக்கு கொடுத்த தருணத்தை, காலங்களை, ஒரே ஒரு வாழ்க்கை தான், எப்பொழுது நம்முடைய ஜீவனுடைய சரீரத்தை விட்டு கடந்து போகிறது என்று தெரியாது. கொடுக்கப்பட்ட காலத்திலே தேவ சித்தத்தை செய்ய நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், கர்த்தர் உன்னை அநேகத்தில் நன்மையினாலே, ஆசீர்வாதத்தினாலே, உயர்வினாலே, கனத்தினாலே, மேன்மையினாலே கர்த்தர் சிறைத்தோங்க செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையற்றவர்கள், மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், தேவன் உண்மை உள்ளவர்.